கெமி வந்து கேமராவை பார்த்து நான் ஒழுங்கா விளையாண்டா எனக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா என்ன அமிச்சிடுங்கன்னு சொன்னது வந்து ட்ரூலி அமேசிங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஓட்டு போடணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 9. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான ஒரு போட்டிங்க. அந்த ஒரு பிளக்கார்டை வந்து கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸும் அந்த லக்ஸுரி ஹவுஸ்க்கும் சரியான போட்டியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரூல்ஸை ஒழுங்காவே ஃபாலோ பண்ணதுனால பிக் பாஸே வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த ரவுண்டை வந்து கேன்சல் பண்ணது வந்து உண்மையிலே கரெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஜய் பார்வதியை வந்து வேணுட்டு வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாம அவங்க மேல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேன்சல் பண்ணது வந்து பெர்ஃபெக்ட்டுங்க. கண்டிப்பா அதை நம்ம பாராட்டி ஆகணும் பிக் பாஸ். செகண்ட் ரவுண்ட்ல விளையாடும் போதும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஆதிரியும் எஃப்ஜேவும் ஒரு சைடு கூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோராவும் துஷாரும் ஒன்னாவே இருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸும் அவங்க வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு லவர்ஸ் ஜோடியா இந்த பிக் பாஸ்ல வந்து இவங்கள பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த சீசனோட லவர்ஸ் பாத்தீங்கன்னா துஷாரும் அரோரான்றது எல்லாருக்குமே தெரியுது பார்க்கும்போது. 8th டே எண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன்ல ஒரு சின்ன ஒரு வெசல் வந்து உடைச்சதுக்கு காரணம் விஜய் பார்வதின்னு சொல்லி துஷார் சொன்னது வந்து அது ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க மேல பழி போட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த ரவுண்ட் கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வினோதுக்கு அடிபட்டுடுச்சு. சோ அவர் வந்து சேஃபா இருப்பாருன்னு நம்ம நினைப்போம். இப்பதான் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி.